இங்க வருஷத்துக்கு இங்கிலீஷ்ல இயரு, இன்னைக்கு ஞாயிறு. அதிகாலையில 3 மணி போலதான் நம்ம பிரெண்ட் நம்ம பெங்களூருக்கு வந்தாங்க. வந்த உடனே கை கலப்பாயி போச்சு எனக்கும் அவளுக்கும். டயட்ல இருக்கன்னு தெரிஞ்சே 1 கிலோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா கொப்பத்தா. காலையிலேயே என் பிரெண்ட் கிட்ட நீட்டா சொல்லிட்டேன், நான் எதனா சமைச்சு கொடுத்தனா லூஸ் மோஷன் ஆயிடும், உனக்கு தெரிஞ்ச நீயே சமைச்சுக்கோ அப்படின்ட்டு. இன்னைக்கு 2 பேருமே முடிவு பண்ணிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என் பிரெண்ட் ஒரு தோசை பிரியரு, விதவிதமான ரகரகமான தோசை எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சொக்கா வாங்க தான். அவங்க எனக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு 3 சொக்கா எடுத்து கொடுத்தாங்க. நான் போட்டு காட்டுறேன், எந்த சொக்கா எனக்கு பெஸ்டா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லணும் சரியா. இது மொத சொக்கா, இது 2ஆம் சொக்கா, இது 3ஆம் சொக்கா. ஆனா இதுல நான் 2 சொக்கா தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வழியா ஷாப்பிங்க முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு ஓரமா வந்து உட்காந்துக்கிட்டோம். அங்க ஜூஸ் போட டைம் ஆயிடுச்சுன்னு இவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா இந்த கை வாட்ச் வாங்காம சுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த கை வாட்ச வாங்கலான்ட்டு வாங்கியாச்சு. தொண்டை கரகர இருக்க காரணத்தினால் ஒரு காப்பியை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு நேரா பட்டி டிங்கரிங் பாக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் வந்துட்டோம். அங்க ஒரு குட்டி தலைவர் இருந்தாரு. அவர் கொஞ்சம் முடிச்சுட்டு நேரா பூங்காக்கு வரும்போது நம்ம இன்னும் பெரிய தலைவன் தலைவிஸ் அங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா நம்ம பிரெண்ட மாடிக்கு கூட்டிட்டு வந்துட்டு இதுதான் பெங்களூர்னு சொல்லி காட்டி முடிச்சுட்டு என்னால நான் அருமையா முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வேக்ல பாக்குறேன். பாய்.